நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன். இறைவனோட மாபெரும் கிருபையில், இறைவனோட அருள் கொடையால் இந்த மருத்துவ முகாமுக்கான பணிகள் பாதி முடுக்கிவிடப்பட்டு, பாதி மருத்துவ முகாமுக்கான செலவு தொகை கொஞ்சம் நமக்கு வந்திருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதற்காக பொருளாதாரம் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கு மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இன்னும் பொருளாதாரம் வழங்க இருக்கிறவங்களுக்கும் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். ஏன் இதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் இதில் நிறைய அனுபவங்களை பெற்றோம். நம்ம உறுப்பினர்கள் கூட சொன்னாங்க, தலைவர் அடுத்த வருஷம்லாம் நம்ம ஒரு சிம்பிளாகவே முடிச்சிடுவோம், ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, பெரிய முகாமாக இருக்குது இது அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் கவலைப்படுறீங்க, நம்மளோட இறைவன் இருக்கிறான். நம்ம செய்கிற நன்மையான காரியங்களுக்கு இறைவன் துணை செய்வான். இறைவன் தான் எல்லா சகோதரி சகோதரியோட உள்ளத்துலேயும் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தலாம். எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்தோம், ரிசல்ட்டுக்கு போய் பார்த்தோம். ஒரு சில பேர்லாம் அர்ப்பணிப்போடு கொடுத்தாங்க. நீங்களாம் நடத்துகிறீங்க, பரவாயில்ல, பெரிய விஷயம். ஒரு ஆட்டோ சங்கம் நடத்துதுன்னா பெரிய விஷயம். இவ்வளோ வேலைகளையும் விட்டுட்டு டெய்லியும் நீங்களே சம்பாதிக்கிறது சொச்ச வருமானம், அந்த வேலைகளையும் விட்டுட்டு இந்த முகாமுக்காக இப்படி வெயிலில் அலையிறீங்களே அப்படி சொல்லி எத்தனையோ பேர் அர்ப்பணிப்பு உள்ளத்தோட பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சி முகாம் வெற்றி அடையணும், பயனடையணும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சு கொடுத்தவங்க 90% பேர். 10% பேர் இருக்காங்க, வந்துட்டானோ வேலை இல்லை அப்படின்னு நினச்சி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஒரு மெடிக்கலில் போய் கேட்டோம், ஒரு 20 ரூபா மட்டும் கொடுத்தாரு. வெறும் 20 ரூபா மட்டும் கொடுத்தாரு. எல்லாம் நாங்கள் உறுப்பினர்கள்லாம் முழிச்சாங்க. நான் சொன்ன முழிக்காதீங்க, ஏன் அந்த 20 ரூபாய் பெரிய வேல்யூபிளான காசு. அவருக்கு அந்த பில்லுக்கு 20 ரூபாய்க்கு போட்டு கொடுங்க. அவர்கிட்ட நான் நன்றி சொன்னேன். இந்த 20 ரூபா உங்களுக்கு இந்த சமுதாய பணிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்காக உங்களுக்கு இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறோம், ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால், பொருளாதாரம்ங்கிறது பெருசாக தரணும், அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் போதுங்க. அது 1 ரூபா இருந்தாலும் சரி தான். அது நன்மையான விஷயத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோன்னு நீங்கள் நினச்சிட்டாலே அந்த நன்மையான கூலியை இறைவன் எழுதிடுவான். அந்த அடிப்படையில் இந்த முகாம் இன்னும் வெற்றியடைய பணிகள் நிறையா இருக்குது. வெற்றி அடையிறதுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. பொருளாதார பற்றாக்குறைகள் இன்னும் பாதி தான் தீர்ந்துருக்கு, இன்னும் பாதி தீர வேண்டியிருக்குது. அதற்காக பொருளாதாரத்தை அளித்து உதவிக்கரம் நீட்டுங்கள். இறைவனிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் உங்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய. நாங்கள் மட்டுமல்ல, இந்த முகாமால் பயனடையக்கூடிய மக்களும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறார்கள் என்று கூறி, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, தாங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே.